பிரபல நடன இயக்குனரா இருக்கவர் ஜானி மாஸ்டர் திருச்சிற்றம்பலம் படத்துக்காக தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு. ஏராளமான தமிழ் சினிமா மற்றும் தெலுங்கு படங்கள்ல பணியாற்றிட்டு வரக்கூடிய அவர் மேல பெண் நடன கலைஞர் ஒருத்தர் பாலியல் புகார் கொடுத்ததை அடுத்து ஜானி மாஸ்டர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழல்ல தன் மீது சுமத்தப்பட்டிருந்த பாலியல் புகார் பத்தி ஜானி மாஸ்டர் விளக்கம் அளிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. கோலிவுட், டோலிவுட் உள்ளிட்ட திரைத்துறையில ஃபேமஸான நடன அமைப்பாளரா வலம் வந்துட்டு இருக்காரு ஜானி மாஸ்டர். எந்த படமா இருந்தாலும் ஜானி மாஸ்டர் கூப்பிடுங்கன்ற நிலையில இருக்காரு அவரு. தமிழ்ல வாரிசு, பீஸ்ட், திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட ஏராளமான படங்கள்ல பாடலுக்கு நடனம் அமைச்சிருக்கக்கூடிய அவர் மேகம் கற்காத பாட்டுக்காக கடந்த ஆண்டு தேசிய விருதையும் பெற்று அசத்தி இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவருடைய நடன அமைப்புல பல பாடல்கள்ல இருந்தாலும் விமர்சனங்களையும் அதிக அளவு சந்திச்சிருக்காரு அவர். முக்கியமா பீஸ்ட், வாரிசு படங்களுக்கு பாடல்களுக்கு அவர் அமைச்சிருந்த நடன அசைவுகள் பெரும் ட்ரோலுக்கு உள்ளாகியிருந்தது. அது மட்டும் இல்லாம விஜய்ங்கிற அசால்ட் டான்சரையே இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டாரே ஜானி மாஸ்டர்னு பலர் ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஜானியினுடைய நடனத்துக்குன்னு பல ரசிகர்களும் இருக்காங்கன்றது உண்மைதான். சூழல் இப்படி இருக்க ஜானி மாஸ்டர் மேல பெண் நடன கலைஞர் ஒருத்தர் பாலியல் புகார் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஜானி மாஸ்டர் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாருன்னு தெரிவிச்சிருந்தாங்க. புகார் அளிச்ச பெண் ஜானி கிட்ட உதவி நடன இயக்குனரா வேலை செஞ்சவங்க. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து ஜானி மாஸ்டர் தலைமறைவாகியிருந்தாரு. ஆனா அவர் கோவால வச்சு கைது செய்யப்பட்டிருந்தாரு. இதையடுத்து தன்னுடைய கணவர் மேல சுமத்தப்பட்ட பாலியல் புகார் உண்மைனா கணவரை பிரிய தயாருன்னு ஓப்பனாவே பேசியிருந்தாங்க ஜானி மாஸ்டருடைய மனைவி. இந்த நிலையில ஜானி மாஸ்டர் கிட்ட மேற்கொண்ட விசாரணையின் போது அவர் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறதா சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவர் கொடுத்திருக்க வாக்குமூலத்துல பாலியல் ரீதியா என் மேல பெண் சுமத்தின குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரமற்றது. அவங்க ஒரு நிகழ்ச்சியில தான் எனக்கு பழக்கமானாங்க. அவங்க மைனரா இருந்தப்போ நான் அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சதா பொய் சொல்றாங்க. அவங்க கிட்ட திறமை இருந்தது. அதை அடையாளம் கண்டுகிட்டு என்கிட்ட உதவி நடன இயக்குனரா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு என்ன திருமணம் செஞ்சுக்கப்படி மனரீதியா டார்ச்சர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பல முறை மிரட்டவும் செஞ்சாங்க. எனக்கு எதிராக சதி நடந்துகிட்டே இருந்தது. அந்த பெண்ணுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. என்னோட வளர்ச்சியை சிலரால தாங்கிக் கொள்ளவே முடியல. அவங்க தான் என்ன இதுல சிக்க வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறதா தெலுங்கு மீடியாக்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு.